अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमि तंज़ील वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबिय्यि या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையிலே ஒரு சங்கையான இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அதன் மூலமாக நன்மைகள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனித சமுதாயத்தை கண்ணியமான ஒரு படைப்பாக நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். மனிதனுக்கு கண்ணியம் எதன் மூலமாக கிடைக்கிறது? மற்ற எல்லா ஜீவராசிகளை விட மனிதனுக்கு கண்ணியம் கிடைத்தது கல்வியின் மூலமாக. கல்வி என்று சொன்னால் ஒழுக்கமுள்ள கல்வியின் மூலமாகத்தான் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றார். ஒருவரிடத்திலே கல்வி இருக்கிறது, ஒழுக்கம் இல்லை. ஒருவரிடத்தில் ஒழுக்கம் இருக்கிறது, கல்வி இல்லை. இந்த இருவரும் சிறந்தவர்கள் அல்ல. யாரிடத்திலே கல்வியும் ஒழுக்கமும் ஒரு சேர சேர்ந்திருக்கின்றதோ இவர்கள் தான் கண்ணியமானவர்கள் என்பதாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்க வேண்டும். ஒரு வாகனத்திற்கு குறைந்தது இரண்டு சக்கரங்கள் இருக்க வேண்டும். அந்த நாணயத்தின் இரண்டு பக்கங்களும் அழிக்கப்படாமல் சேதப்படுத்தப்படாமல் ஒழுங்காக இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லுபடியாகும். இரண்டு சக்கர வாகனத்திற்கு இரண்டு சக்கரங்களும் ஒழுங்காக இருந்தால்தான் அந்த வாகனத்தை செலுத்த முடியும். ஒரு மின் விசிறியோ மின் விளக்கோ அதற்கும் இரண்டு கட்டாயம் தேவை. மைனஸ் என்று சொல்வார்கள், பிளஸ் என்று சொல்வார்கள். இரண்டும் இருந்தால்தான் ஒரு மின் விசிறி சுழலும், ஒரு மின்விளக்கு எரியும். இரண்டில் ஒன்று இருந்து மற்றொன்று இல்லை என்று சொன்னால் அந்த விசிறியும் சுற்றாது, விளக்கும் எரியாது, நாணயமும் செல்லாது, வாகனமும் செல்லாது. இதை போன்றுதான்
எனக்கும் உங்களுக்கும் கல்வியும் இருக்க வேண்டும், ஒழுக்கமும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் நான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர். மனித சமூகத்திலே நான் தோற்றப்படுவேன். ஒழுக்கம் மட்டும் இருந்தால், கல்வி மட்டும் இருந்தால் அவர்கள் மதிக்கப்பட மாட்டார்கள். சமுதாயத்தால், அல்லாஹ்வினால் அவர்கள் மிதிக்கப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள் என்பதற்கு அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் சான்றாக நமக்கு திகழ்கின்றது. ஷைத்தான் இருக்கிறான சுவர்க்கத்திலே இருந்தார். வானவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசானாக திகழ்ந்தார். வானவர்களை விட, மனித சமுதாயத்தை விட கல்வியில் சிறந்தவன் ஷைத்தான். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை ஓதுவதாக இருந்தால், கெட்ட கனவுகள் ஏற்பட்டால், கெட்ட சிந்தனைகள் வந்தால், நாம் ஷைத்தானை விட்டோம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம். ஷைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஞானத்தை போன்று யா அல்லாஹ் எங்களுக்கு தாய் என்று நானும் கேட்பதில்லை, நீங்களும் கேட்பதில்லை. அதனை விட்டு நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? ஷைத்தாண்ட கல்வி இருந்துச்சு, ஆனா ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கமில்லாத கல்வியினால் எந்த விதமான பயனும் கிடையாது. ஒழுக்கமில்லாத கல்வி உள்ளவன் சுவர்க்கத்தில் வாழ முடியாது, வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்பதனால் ஷைத்தான் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டு இந்த உலகத்தின் பக்கம் இறக்கி வைக்கப்பட்டான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை பார்த்து, ஷைத்தானை பார்த்து, ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்வது கூடாது. உயிருள்ளவராக இருந்தாலும் சரிதான், இறந்தவராக இருந்தாலும் சரிதான், யாரும் யாருக்கும் சஜிதா செய்வது கூடாது. படைத்த ரப்புக்கு மட்டும்தான் நானும் நீங்களும் ஒவ்வொரு மனிதர்களும் சஜிதா செய்ய வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு கூட சஜிதா செய்வதற்கு மார்க்கத்தில் ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட இடம் கிடையாது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய திருமணங்கள்ல மணமக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெற்றோர்களின் கால்களிலும், மற்றவர்களின் கால்களிலும், மற்ற சமுதாயத்தவர்களின் கால்களிலும் சர்வசாதாரணமாக விழுந்து, சகோதர சமுதாயத்தவர்கள் விழுந்து ஆசி பெறுவதை போன்று இஸ்லாமிய மணமக்களும் தமிழகத்தின் பல பகுதிகளில் பெற்றோர்களின் கால்களில் விழுந்து ஆசி வாங்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர். ஒரு மனிதருக்கு வானவர்களை அல்லாஹ் சஜிதா செய்யும்படி சொல்லுகின்றார், மனிதர்களை அல்ல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதருக்கு வானவர்களை சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் சொல்லுகின்றார். வானவர்கள் அவர்களாக சஜிதா செய்யல, அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை நானோ நீங்களோ மற்ற படைப்பினங்களோ அதை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவொன்னே ஃபஸஜதல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அனைவரும் சஜிதா செய்தார்கள். இல்லா இப்லீஸ், ஷைத்தானை தவிர, இப்லீஸை தவிர. அப்ப அல்லாஹ் கேட்டா, மாமனாக்க அன் தஸ்ஜுத லி ஆதம், ஏண்டா நீ ஆதமுக்கு சஜிதா செய்யல என்று கேட்கின்ற பொழுது ஷைத்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஒற்றை வார்த்தையினால் தான் அவன் சபிக்கப்பட்டான், சுவர்க்கத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான். திரும்ப அவனான சுவர்க்கத்திற்கு செல்லவே முடியாது. அந்த அளவிற்கு அவன் சாபத்திற்குரியவனாக ஆகிவிட்டான் என்பதை அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டும். ஷைத்தான் சொன்னான் தெரியுமா? நாயா அவருக்கு சஜிதா செய்யணும், எடி நீ நெருப்பால படைச்சிருக்கிற, அவரை நீ மண்ணால படைச்சிருக்கிற, அல்லாஹ்க்கு பேச வேண்டிய பேச்சாயுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மூசாவே உன் கையில உள்ள தடியை கீழே போடு அப்படின்னா. ஏன் நாயம் போடணும் அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. தடியை போடணும், போட்டாங்க, அது பாம்பாக மாறியது. சூனியக்காரர்கள் தடியை போட்டாங்க, அதுவும் பாம்பாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தடி பாம்பாக மாறியது. இந்த பாம்பு சூனியக்காரர்களின் பாம்பை எல்லாம் விழுங்கி விட்டது. இதுலயே அவங்களுக்கு ஒரு அச்சம், என்னடா இது, மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட தடி பாம்பாக மாறி நாம போட்ட பாம்பை எல்லாம் விழுங்கிருச்ச,
ஒரு சமயம் அவர் ஹக்கில இருப்பாரோ, சத்தியத்தில் இருப்பாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், மூசாவை பாம்பை பிடிங்கன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிக்க மாட்டேன்னு சொல்லல, பயந்தாங்க. மனிதர் தானே, பயந்தாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நல்லடியார்கள் பயப்படுவது கூடாது, பாம்பை பிடிங்கன்னு அல்லாஹ் சொன்னா, பிடித்தார். அது கம்பாக மாறிவிட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை நாம் யோசிக்காமல், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் யோசிக்காமல் செய்வதுதான் ஒரு மூமினுடைய தன்மையாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தான் இடத்தில் சொல்லுகின்றான், நீ ஏன்டா சஜ்ஜா செய்யல? நீ அவரை மண்ணால படைச்சிருக்கிற, என்னை நெருப்பால படைச்சிருக்கிற. நெருப்பு என்னைக்குமே மேல் நோக்கித்தான் போகும், மண்ணு என்னைக்குமே கீழ் நோக்கித்தான் போகும். நான் மேல் நோக்கி செல்லக்கூடிய நான் கீழ் நோக்கி செல்லக்கூடிய அவனுக்கு சஜ்தா செய்ய மாட்டேன் என்று திமிர்த்தனமாக ஒழுங்கீனமாக பேசிய காரணத்தினால் எனக்கு மாறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சுவர்க்கத்தில் வாழ முடியாது, போடா சபிக்கப்பட்டவனாக துன்யாவை நோக்கி நீ செல் என்று அல்லாஹ் அவனை விரட்டி அடித்தான் என்பதாக உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லும். அப்ப ஷைத்தான் வானவர்களுக்கே பாடம் நடத்துகின்ற அளவிற்கு வல்லமை மிக்க ஒரு ஆசானாக, மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக திகழ்ந்தாலும் ஒழுக்கமில்லாத காரணத்தினால் அவன் துன்யாவின் பக்கம் விரட்டி அடிக்கப்பட்டான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, ஒழுக்கம் என்பது அஸ்திவாரம், கல்வி என்பது கட்டிடம். ஒருத்தட்ட ஒழுக்கம் மட்டும்தான் இருக்கு, கல்வி இல்ல. அஸ்திவாரத்தை போட்டுவிட்டு நாங்க பால் காய்ச்ச போறோம், குடித்தனம் நடத்த போறோம், அந்த குட்டி சுகத்துல யாராவது குடியேறுவார்களா? குடியேற முடியுமா? அதிலே வாழ முடியுமா? ஒரு ஆள்கிட்ட ஒழுக்கம் மட்டும்தான் இருக்கு, கல்வி இல்ல. அவருக்கு ஒளி செய்ய தெரியாது, தொழுக தெரியாது, பாவ மன்னிப்பு தேட தெரியாது. அவர் ரொம்ப ஒழுக்கமா தான் இருப்பார். ஆடை ஒழுக்கம் எல்லாமே ஒழுக்கமாக இருக்கும். ஆனால் கல்வி இல்லை என்று சொன்னால் அவர் சிறுநீர் கழித்து விட்டு எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், கடமையான குளிப்புகளை எப்படி குளிக்க வேண்டும், பெற்றோரிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், ஆசிரியரிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், அவருக்கு அந்த ஒழுக்கம் மட்டும்தான் இருக்குமே தவிர கல்வி இல்லாத காரணத்தினால் எந்த வகையான வணக்க வழிபாடுகளையும் அவர் செய்ய முடியாது. அப்போ ஒழுக்கமில்லாத கல்வி ஒழுக்கமில்லாத கல்வி என்பது கட்டிடம் இல்லாத அஸ்திவாரம் இல்லாத கட்டிடத்தை போன்றது. அஸ்திவாரம் இல்லாம ஒரு மாடி கூட நம்மளால கட்ட முடியாது, ஒரு சுவரை கூட நாம் கட்ட முடியாது. ஒரு ஆறு இருக்கிறது, தண்ணீரே ஓடல. அப்போ ஒழுக்கமில்லாத கல்வி தண்ணீர் இல்லாத ஆற்றை போன்று. ஒரு மலர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, நுகர்ந்து பார்க்கின்றோம், துர்வாடை அடிக்கின்றது. மனமில்லாத மலருக்கு ஒப்பானதுதான் ஒழுக்கமில்லாத கல்வி என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது நாமும் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். இந்த அளவிற்கு கல்வி வளர்ச்சி இல்லை என்று சொன்னாலும் கூட நமக்கு அடிப்படை கல்விகளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் போதித்தார்கள், கூடவே ஒழுக்கத்தையும் போதித்தார்கள். அந்த ஒழுக்கத்தின் காரணத்தினால் தான் அன்றைக்கு படித்தவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக, மாவட்ட ஆட்சி தலைவர்களாக, பெரும் பெரும் அரசியல் விற்பனர்களாக, நீதவான்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு வெளியாகக்கூடிய மருத்துவர்களை பாருங்கள், நீதிபதிகளை பாருங்கள், ஆசிரியர்களை பாருங்கள், எல்லாம் துட்ட கொடுத்து பாஸ் மார்க்க வாங்கி அவர்கள் ஒழுங்கீனமாக கடவுளுக்கு அடுத்து சகோதர சமுதாயத்தவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாம என்ன சொல்வோம்? அல்லாவை அடுத்து மருத்துவர்களை தான் நாம் நம்பி இருக்கின்றோம். மருத்துவர்கிட்ட போக முடியுதா? மயக்க மருந்து கொடுத்து பெண்களை என்ன விதமா செய்யறாங்களே, இது ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியினால் கிடைக்கக்கூடிய பலாபலனா? கிடையாது. அந்த காலத்தில் வாழ்ந்த மருத்துவர்கள் பெண்களை தொடாமலேயே மருத்துவம் செய்வார்கள். இன்றைக்கு என்ன செய்யறாங்க? பெண்கள் மருத்துவர்களை நாடி சென்று விட்டால்
எல்லா மருத்துவர்களையும் சொல்லவில்லை, ஒழுக்கமான மருத்துவர்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒழுங்கீனமான மருத்துவர்கள் அந்த பெண்களுக்கு மயக்கத்தை கொடுத்து பாலியல் சம்பந்தமான எல்லா வகையான புகைப்படங்களையும் எடுத்து அந்த பெண்களை மிரட்டுகின்றார்களே. ஒழுக்கமில்லாத கல்வி அந்த மருத்துவரிடத்தில் காணப்படுகிறது. சமுதாயத்தில் பார்க்கின்றோமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கல்வியை மட்டும்தான் நாம் போதிக்கின்றோமே தவிர ஒழுக்கத்தை நாம் போதிக்கவில்லை. ஆசிரியர்கள் வகுப்பறைகள்ல பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியவில்லை. அரசாங்கமே தடை போடுகிறது. மாணவர்களை மிரட்டாதே, மாணவர்களை கண்டிக்காதே, மாணவர்களை அடிக்காதே, மாணவர்களை நிர்பந்தப்படுத்தாதே. அப்படி மீறி நிர்பந்தப்படுத்தினா நாளைக்கு ஒரு யூனியனே கூட்டு வந்து நிற்கிறான். ஒரு யூகேஜி படிக்கிற பையன், என்னை இந்த ஆசிரியர் மிரட்டி விட்டார், என்னை இந்த ஆசிரியர் அடித்து விட்டார், ஒரு யூனியனை அழைத்து வருகின்றான். அந்த யூகேஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவன். நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காலகட்டத்தில் ஆசிரியரிடத்தில் எவ்வளவு அடி வாங்கினோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மோதிரம் போட்டிருப்பேன். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும் போது ஆசிரியர் அடித்த அடியில இந்த மோதிரம் தெரிக்கிறது. அந்த அளவிற்கு அடி வாங்கி படித்தவர்கள் தான் நாமெல்லாம். அதனால்தான் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒழுக்கத்தோடு சமுதாயத்தில் கண்ணியத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் அடிக்க முடிகிறதா? பெற்றோர்கள் அடிக்க முடிகிறதா? பெற்றோர்கள் அடித்தாலும் கூட நேர காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க அத்தை அடிச்சுட்டாங்க, எங்க அம்மா அடிச்சுட்டாங்க, ஆசிரியர் அடித்து விட்டார். உடனே அரசாங்கம் உத்தரவு போடுது, மாணவர்களை அடிப்பது கூடாது, பிள்ளைகளை அடிப்பது கூடாது. மீறி அடித்தால் ஆசிரியர் கைது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் என்றைக்கு பிரம்பை கீழே போட்டு விட்டார்களோ, கண்டிப்பதை அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தினால் விட்டுவிட்டார்களோ, ஒரு காலத்தில் மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஆசிரியர்களை பார்த்து பயந்தோம். நானும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கணக்கு வாத்தியார் வரக்கூடாது அல்லாண்டு துவா செஞ்சுட்டு போவேன். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? வாத்தியாரும் துவா செஞ்சுட்டு வராரு, இந்த மாணவன் இன்னைக்கு வரக்கூடாதுட்டு, இந்த மாணவி வரக்கூடாதுட்டு அவர் பிரார்த்தனை செய்து விட்டு வருகின்றார். காரணம், விரட்டினால் அன்னைக்கெல்லாம் பைகள்ல பேக்குகள்ல பேனாவும் பென்சிலும் புக்கும் நோட்டு தான் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அருவாளையே கொண்டு போயிட்டு இருக்கிறான். தண்ணி பாட்டில மதுபானத்தை கொண்டு போறான். சென்னை பட்டணத்துல ஒரு மாணவர் எப்பவுமே கிறக்கமாக உட்கார்ந்திருக்கின்றார். ஆசிரியர்கள் அவருடைய தண்ணீர் பாட்டிலை வாங்கி பார்க்கிறார்கள். அது குடிக்கிற தண்ணீர்ல அடிக்க தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறார். அந்த பாட்டில ஊத்தி தண்ணீரை கலந்து தாகம் எடுக்கின்ற பொழுதெல்லாம் மதுபானத்தை இந்த மாணவன் குடித்திருக்கின்றார். அப்ப எந்த அளவிற்கு ஒழுங்கினம் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுது ஏதாவது தவறு செய்து விட்டால், வகுப்பறையில் வாயை துறந்து பேசிவிட்டால் முட்டுக்கால் போட்டு நிற்போம், முட்டெல்லாம் புண்ணாயிரும். அதே நேரத்தில் தோப்பு கரணம் போட செய்வார்கள். 100 தோப்பு கரணம் நம்ம போட்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தினுடைய மைதானத்தை ஒரு சுற்றி வாங்கிட்டு சொல்வார்கள், நாம் சுற்றி வந்தோம். இதனால் தான் ஒழுக்கம் நமக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு அரசாங்கமே முன்வந்து மாணவர்களை அடிக்காது, மாணவர்களை நிர்பந்திக்காது. மாணவர்கள் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஆசிரியர் அதிகமான வீட்டு பாடம் கொடுக்கிறாரா, படித்து விட்டு வர சொல்கிறாரா, ஒரு லெட்டரை எழுதுறான், வீட்டில் வைக்கிறான், கைத்துல தொங்கிடுறான். பார்க்கத்தானே செய்யணும். அருமையானவர்களே, என்றைக்கு ஒழுக்கம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது என்ற அரசாங்கமும் கல்வித்துறையும் சட்டம் போட்டு விட்டதோ, அன்றைக்கு கல்வி என்பது கல்வி உயர்ந்திருக்கின்றது. ஆனால் மாணவர்களுக்கு மத்தியில ஒழுக்கம் இல்லாமல் போய்விட்டது. நாமெல்லாம் சிறுபிள்ளையா இருக்கும் போது அத்தா அம்மாட்ட அடி வாங்கி இருக்கிறோம், பெரும்பாலும் அடி வாங்கி இருக்கிறோம். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் சமீபத்தில் தான் அவர் மரணமானார். அவற்றை நாம படிக்கும் போது அவர் சொல்வார், என்னை பார்த்து சொல்வாரு, எல்லாம் அசர்த்துங்க வாழ அப்படிம்பாரு. என்னுடைய தந்தை ஆலிமாக இருக்கின்ற காரணத்தினால் என்னை அழைக்கின்ற பொழுது அசர்த்துன்னு அழைப்பாரு. கடைசியில் நான் 10ஆம் வகுப்பு முடிக்கும் போது அவர் சொன்னாரு, நீ எவ்வளவுதான் படிச்சாலும் நீ கடைசியில் அசர்த்தா தான் போவ அப்படின்றார். அதே மாதிரி ஆசிரியர் பழிக்கும் என்று சொல்வார்கள். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய பள்ளிவாசலுக்கு வெளியே நின்ற அதே ஆசிரியர் வந்தார். ஐயா நீ தெரியுதான்னு கேட்ட, தெரியலையப்பாண்டாரு. நான் உங்களுடைய மாணவர்,
என்னை பார்த்து நீங்க அசத்துன்னு சொல்லுவீங்க. நான் இந்த பள்ளிவாசல் அசத்து வேலை தான் பார்த்துட்டு இருக்கின்ற உடனே கையெடுத்து கும்பிடுகின்றார். அப்ப ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கியும் நாமெல்லாம் ஒவ்வொரு மாணவர்களும் இன்றைக்கு ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் பெருமையா சொல்லுவாங்க, எங்க பிள்ளைகளை நாங்கள் அடிச்சதே கிடையாது என்று சொல்வார்கள். தயவு செய்து பெருமைப்படாதீர்கள். எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை அடித்து வளர்க்கவில்லையோ அந்த பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினால் பிற்காலத்தில் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள், முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி தபரானி அப்படிங்கிற நூல்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லிகு சௌத ஹைஸ் யராஹு அஹ்லுல் பைத்தி, வீட்டில் உள்ளவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உங்கள் வீடுகளிலே ஒரு சாட்டையை தொங்க விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சாட்டையை தொங்க விடுங்கள். பிள்ளைகள் சேட்டை செய்கிறார்களா, சாட்டையை எடுங்க. அப்பவே நான் சேட்டை பண்ண மாட்டேன்றுவான். மீறி சேட்டை பண்ணா காயம் படாமல் அடியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வருது, ஃபஇன்னஹு லஹும் அதபுல், அது அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, பிள்ளைகளை நாசப்படுத்துவதற்காக அல்ல. சட்டை அழுக்காயிட்டு சோப்பு போடுறோம், அழுக்கு போயிடுச்சு, திரும்ப பார்த்தா மறுபடியும் இந்த அழுக்கு இருக்கு அப்படின்னா சட்டையை 2 நேரம் ஓங்கி தரையில் அடிப்போம். எதற்காக? சட்டை கிழிவதற்காக அல்ல. அந்த சட்டை தூய்மையான ஒரு சட்டையாக அது மாற வேண்டும், அதை திரும்பவும் நாம் அணிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சட்டையை சோப்பு போடுறோம், அடிச்சு துவைக்கிறோம், நாசமா போவதற்கு அல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நாம என்ன செய்யறோம்னா கண்டித்துத்தான் வளர்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பிள்ளைகள் ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா யாராவது பார்க்கறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ஒருவன் பள்ளி பருவத்திலேயே புகைப்பிடிப்பான். நான் போய் அவங்களுடைய அப்பா அம்மாட்ட சொன்னேன். அப்ப என் பிள்ளைகளும் அப்படி கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்பவே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அவன் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அப்பவே கள்ளச்சாராயத்தை ஊத்த ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் பெற்றோர்கள் ஆக அன்னைக்கே நாம் கண்டித்திருந்தால் பாட்டில் வரைக்கும் போயிருக்காத அப்படின்னு வருத்தப்பட்டார்கள். சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செய்தி எனக்கு வருகிறது, ஆதாரபூர்வமாக வருகிறது. ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணோடு பழகுகின்றார். 2 சக்கர வாகனத்திலே செல்கின்றார். அதே இடத்தில் ஆதாரபூர்வமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இடத்திலே சொல்கிறார்கள். உடனே நான் என்ன செஞ்சேன்னா, இதை விடக்கூடாது, நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், அது மதம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள்ட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்க மக வழி தவறி போற மாதிரி தெரியுது, கொஞ்சம் கண்காணித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றேன். உடனே சண்டைக்கு வந்தாங்க என்கிட்ட. அது எப்படி நீங்க சொல்லலாம், அத எங்க புள்ள அப்படி கிடையாது, அப்படிலாம் போக மாட்டா அப்படின்னு சண்டைக்கு வந்தாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு நான் வந்துட்டேன். சொல்லி 3ஆவது நாளே அவனோட கணவன் மனைவியாக வீட்டில் வந்து நிற்கிறாங்க. பாத்திமா பத்மாவாக மாறுகிறது. அப்பதான் தலையில அடிச்சுக்கிட்டாங்க. அன்றைக்கே நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் கண்டித்திருந்தால் இந்த அவலம் எங்களுக்கு தேவையா, இந்த அவலம் ஏற்பட்டிருக்குமா என்று சொல்லுகின்றார்கள். இன்றைக்கும் பாருங்க, பிள்ளைகளை பற்றி பெற்றோரிடத்தில், பெற்றோர்களை பற்றி பிள்ளைகளிடத்தில் நாம ஏதாவது தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், நம்ம விரோதியா மாறிடுவோம். யாராவது ஒரு செய்திகள் கொண்டு வந்தால் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்பதை போன்று நம்முடைய பிள்ளைகளை பற்றி, நம்முடைய உறவுகளை பற்றி, நம்முடைய பெற்றோர்களை பற்றி ஒரு தவறான செய்தியை ஒரு நல்லடியார் கொண்டு வருவாரே, ஆனால் அதை தீர விசாரித்து உண்மையாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டித்து வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் நமக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கே சொந்தமில்லாத ஒரு பிள்ளையாக மாறிவிடும் என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அய்யூப் இப்னு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல 1900
52வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃலல மின் அதபின் ஹஸனி. அற்புதமான வரிகள். ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலத்திற்கு தோதுவான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை வேண்டுமானாலும் அன்பளிப்பு செய்யுங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அன்பளிப்புகள்ல சிறந்த அன்பளிப்பு எதுவென்றால் நல்ல ஒழுக்கத்தை தவிர வேற சிறந்த அன்பளிப்பு வேறு எதுவுமே கிடையாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். திருவள்ளுவர் கூட 131வது குறளை சொல்லி காட்டுவார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம்தான் சிறந்த பண்பாடு, உயிரை விட ஒழுக்கம் தான் மதிக்கப்படுகிறது என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையே தான் இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஒரு யூகேஜி படிக்கிற பையங்க, நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா யூகேஜி படிக்கிற பையன், நீ முதல் மதிப்பெண் எடுத்தால் உனக்கு செல்போனை நான் வாங்கி தருகிறேன். கொடுக்குறாங்களா இல்லையா? அந்த செல்போனை வாங்கி கொண்டு உடனே சொல்வாங்க செல்போன் ஆகிறது, அது கூகுள் ஆகிறது, நாம எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் வந்து கொட்டும் என்று சொல்வார்கள். இதுல என்னங்க பெருமை இருக்குது? நல்லதையும் கொட்டும், கெட்டதையும் அது கொட்டும். நல்லதையும் காட்டும், கெட்டதையும் காட்டும். ஆனா பெற்றோர்கள் அப்படி இல்லை, ஃபில்டர் பண்ணி தான் கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு எது தேவையோ, பிள்ளைகளுக்கு எது அவசியமோ, பிள்ளைகளுக்கு எது முக்கியத்துவமோ அதை மட்டும்தான் பெற்றோர்கள் கொடுப்பார்களே தவிர இணையதளம் அப்படி அல்ல. இன்னைக்கு பாருங்க, மார்க்கத்தை படிப்பதற்காக நாங்க கூகுள்ல போய் தேடுறோம் அப்படின்னு கூகுள்ல போய் தேடுறாங்க. யூதன் குர்ஆனை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறான். சில பேர் குர்ஆனை வந்து என்ன செய்யறாங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதை வச்சு ஓதுறாங்க. நானும் ஒரு குர்ஆனை டவுன்லோட் பண்ணேன். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும். ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு வசனம் திருக்குர்ஆனிலே வருகிறது. அந்த ஆயத்தை காணுங்க. அந்த ஆயத்திற்கு பதிலாக யூதன் அரபில வேறொரு வாசகத்தை அங்கே திணிக்கின்றார். அப்ப எங்களை மாதிரி ஆலிம்களாக இருந்தால், ஹாபில்களாக இருந்தால் அது உண்மையிலேயே குர்ஆன் தானா, குர்ஆனுடைய வசனம் தானா எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா? குர்ஆனை பொருள் விளங்கி படிக்கின்ற எங்களுக்கு அது தெரியும். இது ஆயத்து தான், ஒரு ஆயத்து விடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து குர்ஆனை ஓத ஆசைப்பட்டால் பிரதிகளை வைத்து நாம் ஓத வேண்டுமே தவிர டவுன்லோடு செய்து நாம் ஓதினால் நிச்சயமாக அது குர்ஆனாகவே இருக்காது என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் நல்லொழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உட்கார்ந்து கொண்டுதான் சிறுநீர் கழிக்க வேண்டும். சிறுநீர் கழித்த பின்னால் சுத்தம் செய்ய வேண்டும். பருவ வயதை அடையக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் கடமையான குளிப்பை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இப்படித்தான் ஒளி செய்ய வேண்டும், இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், இப்படித்தான் சிகை அலங்காரம் செய்ய வேண்டும். இன்னைக்குள்ள இளைஞர்களை பாருங்கள், அவர்களின் சிகை அலங்காரம், அவர்களின் ஆடை கலாச்சாரம், இதை வைத்துக் கொண்டே அவனுடைய குணங்களை நாம் கண்டுபிடித்து விடலாம். நல்லொழுக்கம் உள்ளவன் பெருமானார் கற்றுத் தருவதை போன்றுதான் சிகை அலங்காரம் செய்வான். பெருமானார் கற்றுத் தருவதை போன்றுதான் ஆடை அலங்காரம் செய்வான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாதவர்கள் எவ்வளவுதான் படித்தவர்களாக இருந்தாலும் அவன் ஒழுங்கீனமாகத்தான் நடந்து கொள்கின்றான். எத்தனையோ இஸ்லாமியர்களை பார்க்கின்றோம், காதுல கம்மல் போடுறாங்க, மூக்குத்தி போடுறாங்க, கையில பிரேஸ்லெட் மாதிரி ஒரு வளையல போட்டுக்கிறாங்க, இடுப்புல கூட அவங்க ஒரு செயினை கட்டி கொள்கிறார்கள். கொலுசு தான் இன்னைக்கு ஒரு பாக்கியாக இருக்கின்றது. ஆடை கலாச்சாரத்தை பார்த்தால் இஸ்லாம் காரி துப்போம். அந்த அளவிற்கு தான் மோசமான ஒரு ஆடை கலாச்சாரத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். சிறு குழந்தைகளுக்கு கூட மோசமான முறையில தான் முடி வெட்டி விடுறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்வார்கள். குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தை பருவத்திலேயே நாம் ஒழுக்கத்தை ஊட்ட வேண்டும். அது தந்தையை விட தாய்க்குத்தான் அதிகமான அந்த கடமையும் கட்டுப்பாடும் இருக்கிறது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்க? செல்போனை வாங்கி கொடுக்கறாங்க. ரெண்டாவது, இளைஞர்களுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? நல்ல விலை உயர்ந்த பைக்கை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த பைக்கை வாங்கிட்டு என்ன செய்யறான்?
ரோட்ல என்ன சாலையில வாகனிக்கவா செய்யறான்? சாதனை படைக்கின்றான். சாதனை படைப்பதின் மூலமாக அவனுக்கும் உயிரிழப்பு, எதிர் திசையில் வரக்கூடியவர்களுக்கும் உயிரிழப்பு. சமுதாயத்தில் பார்க்கின்றோமா இல்லையா? விடுமுறை காலங்கள், இந்த விடுமுறை காலங்கள்ல நெல்லையின் தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் கோடை பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. நம்ம லீவுகள்ல விடுமுறை நாட்கள்ல அந்த பயிற்சி முகாமுக்கு நம்முடைய குழந்தைகளை அனுப்பினால் தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள், தொழுகையில் ஓத வேண்டிய சூறாக்கள், ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. விடுமுறை நாட்களாக இருப்பதனால் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க தெரியுமா? 12 வயசு 13 வயசு லைசன்ஸே அவனுக்கு கிடையாது, பெற்றோருடைய பைக் எடுத்து ஓட்டுறான். சமீபத்தில் சென்னையில பார்த்தோமே, ஒரு 13 வயது சிறுவன் காரை ஓட்டி ஒரு முதியோரின் மீது ஏற்றி அந்த முதியோர் இறந்து விடுகின்றார். 2 தினங்களுக்கு முன்னால் கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில ஒரு பெரிய மதரசா அங்கே எழுதி வருகிறது. லால்பேட்டையில 3 இஸ்லாமிய சிறுவர்கள் ஆத்துல போய் குளிக்க போறேன்னு சொல்லி 3 பேர் ஜனாசாவாக வீட்டுக்கு வந்தாங்க. சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் 2 சகோதரிகள் குளத்தில் மூழ்கி இறந்திருக்கின்றார்கள். அதனால் அந்த மாதிரி இழப்புகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் ஜமாத் உலமா சபையின் சார்பாக நடத்தப்படுகின்ற கோடை பயிற்சி முகாமுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால் தான் 13 வயது சிறுவன் ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவன், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவனை பள்ளிக்கூடத்து வளாகத்திலேயே அருவாளால் வெட்டி இருக்கின்றான். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சிறுவன் மீது குற்றம் அல்ல, அந்த சிறுவனை வளர்த்த பெற்றோர்கள் மீதுதான் குற்றம். அந்த பெற்றோர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், சகோதர சமுதாயத்தவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும், எல்லா மாணவர்களையும் மதிக்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்படிங்கிற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த மாணவன் சக மாணவனையும் ஒரு ஆசிரியையும் அவன் வெட்டி இருப்பானா? எந்த அளவிற்கு அவன் ஊட்டப்பட்டிருக்கின்றான்? நீ வெட்டி விட்டு வீட்டுக்கு வந்துடாத, காவல் நிலையத்துக்கு போ, சரணாகி விடு. ஒரு 13 வயது சிறுவன் செய்யக்கூடிய காரியமா? அந்த சிறுவன் இந்த காரியத்தை செய்கிறான் என்றால் அதற்கு பின்னணியில யார் இருப்பா? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள் தான் நிச்சயமாக இருப்பார்கள். இதே இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிறுவன் வெட்டி இருந்தால் இந்த சமுதாயம் இன்றைக்கு வாழ முடியுமா? ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தையும் தீவிரவாதிகள் என்று பட்டம் குத்தி நம்மை பள்ளிக்கூடத்திலேயே சேர்க்க முடியாத அளவிற்கு புறந்தள்ளி இருப்பார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அருமையானவர்களே, என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய சந்ததிகளாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளாக இருக்கட்டும், தயவு செய்து கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு எது தேவையோ, எது அவசியமோ, எது அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குமோ அவைகளை மட்டும் நாம் வாங்கி கொடுத்து அதற்கும் மேலாக நல்ல ஒழுக்கத்தை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், மற்ற சமுதாயத்தவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நன்றியும் நாம் கற்றுக் கொடுத்தால் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஜெயசீலர்களாக வெற்றி வீரர்களாக திகழ்வார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.